உலகத்தில் 1000 கோடி தங்கத்துக்கு வைடூரியம் பவளம் முத்து உலகத்தினுடைய அத்தனை கோடி சக்தியினுடைய அருள் தரும் அற்புதமான வராகினுடைய அற்புத பேசும் சக்தியே. நெத்திலிருந்து சந்தனம் இறக்கியிருக்காமா, அதே மாதிரி நான் போய் அந்த பூ வைக்கிறேன், எனக்கு ஒரு சந்தனம் இறக்கியிருக்கிறா. இப்போ பழம் வந்து விழுந்து கீழே வந்து ஸ்டூலில் வருது பாருங்க. இன்று உலகத்திலே பேசும் சக்தியானவள் வராகி. எல்லாரும் வேண்டிங்க, வரணுங்க, நேராக வரணுங்க, வணங்கணுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் வந்து வணங்கணும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வணங்கணும், அபிஷேகம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும். வராகி மனம் குளிர்ற மாதிரி இடம் பிடிக்கணுங்க. யாரெல்லாம் கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கீங்களோ நல்ல தானம் பண்ணுங்க. உங்கள் திருக்கரத்தாலே அன்னதானத்தை கொடுக்க வைங்க. நல்ல பிரம்மாண்டமாக அபிஷேகம் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை நீங்கள் குளிர வைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இப்போ ஒரே பிரார்த்தனைமா, உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுமை. ஒவ்வொரு குடும்பத் தலைவர் ஆண்களுக்கு அருள் ஆரோக்கியம், நல்லவர்களுக்கு நீ துணையாக இருக்கணும். அவங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளை மக்கள் பேர குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். செய்யும் தொழில் வாழும் வீடு ஆனந்தமாக வாழ வையுங்கள். இன்றைய உலகத்தில் அற்புதமான பேசும் அற்புத தெய்வமே, பவளமே, முத்தே, கோமேதமே, வைடூரியமே, 1000 கோடி கண்ணுடையவளே, அரக்கனை அழிக்க வந்த அசுர காளியே, என் அன்பு அருள் பெரும் சக்தியே. இன்றைய பூஜை அபிஷேக உபயதார் அமெரிக்கா கமல ராமசாமி குடும்பத்தின் சார்பிலும், சென்னை திருவொற்றியூர் வராகி இல்லத்தில் வாழும் சாந்தி லதா குடும்பத்தின் சார்பிலும், சுவிட்சர்லாந்து என் அன்புக்குரிய தெய்வத்தாய் பிரியதர்ஷினி, அவங்க அன்பு கணவர் கமலநாதன் அவருடைய கண் பிரச்சனையை தீர்த்து, அவங்களுடைய அன்பு மகள் லயானி அருமையான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அவங்க மகன் ராஜ்பன் ஆரபி, அதை தொடர்ந்து பேரன் நிலாஸ், இவங்க குடும்பத்துக்கு நீ துணையாக இருக்கணும். எல்லாத்துக்கு மேலே யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இதுவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதுவே ஜிபே நம்பர். வெளிநாட்டில் என்னோட பேசணுன்னா என் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் என்ன திட்டத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்னை கேட்டுக்குங்க. உங்கள் எல்லோருக்கும் இப்பொழுது மகா தீபார்த்தனை நடைபெறும். அம்மன் அருளை பெறுவோமாக.